Hi families, welcome to our channel. நான் உங்க ஹோம் ரெமெடி குட்டிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை ஒயிட்னிங் பண்ற மாரி ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ் பேக் பவுடரை நம்ம வீட்லேயே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான். பச்சரிசி, உளுந்து, பொட்டுக்கடலை, கோதுமை மாவு இது எல்லாமே நம்ம வீட்டில் ஸ்டோரேஜாக நம்ம வச்சிருக்கிற பொருள் தான். இதை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் தான் இப்போ செய்ய போகிறோம். பார்லரே போகாமல் நம்ம ஃபேஸை எப்படி ஒயிட்டனாக பிரைட்டனாக வச்சிருக்கலாம் அப்படின்றதான். நம்ம பார்லர் போய் வேஸ்ட்டாக இந்த ஃபேஷியலுக்காகவே காசை நம்ம நிறைய செலவழிப்போம். இதே வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஃபங்க்ஷன் போக போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும். எல்லாருமே பார்லர் போய் நம்ம ஃபேஸை பிரைட்னஸ் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் பார்லரே போகாமல் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம். பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்னடி நீ பார்லர் போயிட்டு வரியா, உன் ஃபேஸ் இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது, ஃபேஷியல் பண்ணியா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. இந்த ஃபேஷியலை பண்ண நம்ம என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கிற சிம்பிளான பொருள் தான் எடுத்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கும். உளுந்துமே நம்ம அம்மா மாவு அரைக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. பொட்டுக்கடலை எப்பயுமே இருக்கிறது தான். கோதுமை மாவும் நம்ம வீட்டில் எப்பயுமே ஸ்டோராக இருக்கிறது தான். இதை நாலுத்தையுமே வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கத்தையும் கம்மி பண்ணி தரும். கரும்புள்ளி, ஒயிட் டாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணி தரும். ஏன்னா இந்த பேக்கில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நானுமே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தருது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் பவுடராக தான் அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கோதுமை மாவு ஏற்கனவே பவுடராக தான் இருக்குது, அதனால் நம்ம இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். பச்சரிசி, பொட்டுக்கடலை, உளுந்து இது மூணுத்தையும் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம கோதுமை மாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போய் நான் இதை அரைச்சிட்டு வந்து நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு போன பச்சரிசி, உளுந்து, பொட்டுக்கடலை இது மூணுமே நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையுமே இதில் கடைசியாக ஒரு தடவை போட்டு ஒரு அரை அரைச்சிங்க. ஏன்னா அதை வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப திப்பியாக தனித்தனியாக இருக்கும். அதனால் வந்து இது கூடயே நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் நான் இதில் கடைசியாக போட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கினேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது, அதனால தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்ணாடி கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு ஸ்டோரேஜ் பவுலுக்கு இதை மாற்றியாச்சு. இதை நீங்கள் எப்போ உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளம்ப போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃபேஷியல் பண்ண லுக் கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்டனாகவும் ஒயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் பார்லர் போகணுன்ற அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். உங்கள் ஃபேஸே ஒரு நல்ல ஒரு பிரைட்டனாக ஷைனாகவும் ஒரு நல்ல க்ளோவிங்கான லுக் கொடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் பகலில் யூஸ் பண்ணுறதோட நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பகலில் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், பகலில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியில் போவோம், நிறையா வேலை இருக்கும், நம்ம வெயிலே சுற்றுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியாமல் கூட இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிட்டு தூங்குறீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அந்த டைமில் தான் ரெஸ்ட்டில் இருக்கும். அதனால் இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகி உங்கள் ஃபேஸை நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். மார்னிங் நீங்கள் ஏஞ்சி பார்க்குறப்போ உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பொலிவு இருக்கும். அதனால தான் நான் இதை நைட்டில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நான் கையில் போட்டு காமிக்கிற அளவுக்கு தான் ஃபேஸ் பேக் பவுடர் எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண தயிர் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணி இந்த பேக்கை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை விட நீங்கள் தயிர், பால், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போடுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போ எங்கள் வீட்டில் தயிர் தான் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ண ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் பத்தலை. இப்போ நம்ம இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு இது வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நான் இதை என் கையில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் இதை என் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கை எந்த அளவுக்கு ஒரு பிளாக்காக இருக்குன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் கையோட கலர் இப்படி தான் இருக்குது. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் என் கை எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தமாரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்பே ஒரு லைட்டாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒயிட் டாட்ஸ், பிளாக் டாட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வரும். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப்புமே ஆகும். உங்கள் ஸ்கின்ல இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வெளியில் வரும். அவ்வளோதான், இது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே காய வைப்போம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என் கையை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என் கை எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹோம் ரெமடி குட்டிமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஹால்.